சரிகமபால இந்த வாரம் மௌன ராகங்கள் அப்படிங்கிற பெயர்ல ஒரு சுற்று வைக்கிறாங்க. அந்த சுற்றுல ஒரு போட்டியாளர்களும் ஒரு குழந்தைகளும் அவங்களுடைய தனித்துவமான பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க. இதுல ஹைலைட்டான விஷயமே அபிஷேகாவோட பெர்ஃபார்மன்ஸ் தானா. எப்பவும் போல வர்ஜா, சுமன் ராஜ், தான்வி, ஸ்ரேயா ஸ்ரீராம் இவங்க எல்லாருமே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஜட்ஜஸ் கிட்ட ஒரு பெரிய அப்ளாஸ் வாங்கியிருக்காங்க. மௌன ராகங்கள் அப்படிங்கும் போது மனசை கொள்ளையடிக்கக்கூடிய, மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு பாடல்களை தான் ஒரு போட்டியாளரும் பாடுறாங்க. அதுல அபிஷேகோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த வாரம் எப்பவும் போல ஒரு தனித்துவமான பெர்ஃபார்மன்ஸாவே இருந்திருக்குதான். போன வாரம் டெடிகேஷன் ரோட்ல சனிக்கிழமை அபிஷேகா பாடினாங்க. ஞாயிற்றுக்கிழமை நடந்த மியூசிக் டைரக்டர் சுற்றுல அபிஷேகா பாடல. அந்த ஞாயிற்றுக்கிழமையை ஃபில் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சிறிய சுற்று தான் வச்சிருக்காங்க. ஆனா இந்த வாரம் சனி அப்புறம் ஞாயிற்றுக்கிழமைகள்ல ஃபுல் அண்ட் ஃபுல் மௌன ராகங்கள் சுற்று மட்டும் தான் நடக்க போகுது. அதனால எந்த ஒரு போட்டியாளரும் மிஸ் ஆகாம எல்லா போட்டியாளர்களும் அவங்களுடைய பங்களிப்பை கொடுக்க போறாங்க. அதுல எப்பவும் போல அபிஷேகா அடிச்சு தூள் கிளப்புற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஒட்டுமொத்த அரங்கமும் அதிர்ந்து போற அளவுக்கு மாசான ஒரு பாட்டை பாடியிருக்காங்களாம். எப்போதுமே அபிஷேகா கிராமிய சார்ந்த பாடல்கள், தெருக்கூத்து, அதே மாதிரி சினிமா பாடத்திலேயே குத்து சாங்கு, இது மாதிரி பாடல்களை மட்டும்தான் பாடக்கூடியவங்க அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா மௌன ராகங்கள் சுற்றுல அவங்க பாடிக்கக்கூடிய அந்த மெலடி சாங் இருக்குல்ல, அது ஒட்டுமொத்த அரங்கத்தையும் திகச்சு போக வச்சிருக்குது. அதுலயும் ஸ்பெஷல் கெஸ்டா வந்திருக்கக்கூடிய ஸ்னேகன், இன்னொரு பக்கம் சிங்கர் ஸ்ரீனிவாஸ், ஸ்வேதா மோகன், இது மாதிரி எல்லா ஜட்ஜஸும் ஒட்டுமொத்தமா எழுந்து ஒரு மிகப்பெரிய ஸ்டாண்டிங் அப்ளாஸ் அபிஷேகாவுக்கு கொடுத்துருக்காங்களாம். எப்பவும் போல இந்த வாரம் அபிஷேகாவுக்கு ஆஸ் யூஷுவல் அந்த கோல்டன் பெர்ஃபார்மன்ஸும் கிடைச்சிருக்குது. இது மூலயமா தொடர்ந்து எல்லா வாரங்களும் கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கின பெருமை அபிஷேகம் கிடைக்கிறதால கண்டிப்பா அவங்களோட இந்த சரிகமபா சீசன் 5க்கான பயணம் இன்னும் நீண்டுட்டே தான் போக போகுது. டாப் 10ல ஒரு ஆளா கண்டிப்பா அபிஷேகா வந்துருவாங்க அப்படிங்கறத ஆல்மோஸ்ட் முடிவு பண்ணிருக்காங்க. இப்போதைக்கு 14 போட்டியாளர்களை போன வாரம் 2 பேரை எலிமினேட் பண்ணி டாப் 12 மாத்திருக்காங்க. இனி வரக்கூடிய வாரங்கள்ல டாப் 12 அப்படிங்கிறது டாப் 10 மாறலாம், டாப் 11 மாறலாம். இந்த டாப் 10க்குள்ள அபிஷேகோட பெர்ஃபார்மன்ஸை பார்க்கறதுக்கு நீங்க எந்த அளவுக்கு ஈகரா வெயிட் பண்றீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இப்ப ரீசெண்டா கல்யாணமான ராஷ்மிகா அவரம், விஜய் தேவரகொண்டா இவங்க 2 பேருமே எங்க வீட்டுக்கு புதுசா ஒரு ஆள் வரப்போறாரு, இப்ப நாங்க 2 பேர் இல்ல 3 பேர் அப்படின்னு ஒரு பதிவு போட்டாங்க. அவங்களோட இந்த ஒரு சூசகமான பதிவை பார்த்துட்டு ராஷ்மிகா பிரெக்னண்டா இருக்காங்களா, இவங்க 2 பேருக்கும் குழந்தை பிறக்க போகுதா, ஏன்னா திருமணமாகி 1 மாசம் ஆகுது, அனௌன்ஸ்மெண்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி பல குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கு. ஆனா உண்மையில என்ன நடந்திருக்கு அப்படின்னா அவங்க கர்ப்பமா இல்லையா. ராஷ்மிகா 2வதா ஒரு இன்ஸ்டாகிராம் பக்கத்தை வச்சிருக்காங்க. RU அப்படிங்கிற கற்பனை கதாபாத்திரத்தோட அவங்க பேசுற மாதிரி அனிமேஷன் புகைப்படங்களை அந்த அக்கௌண்ட்ல அவங்க தொடர்ந்து வெளியிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த ஒரு அனிமேஷன் கதாபாத்திரம் அப்புறம் விஜய் தேவரகொண்டா இவங்க 2 பேரு கூடயும் ராஷ்மிகா இருக்கிறதா தான் அவங்க அப்படி மீன் பண்ணி நாங்க இப்ப 3 பேர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிருக்காங்களாம். மற்றபடி அவங்க கர்ப்பமா இல்லை அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.